அறிவோம் ஆன்மீகம். நேற்று முன்தினம் வியாழனன்று மாசி மாதம் பிறந்தது. இந்த மாசி மாதத்தில் மாசி மகம், மாசி மகா சிவராத்திரி, காரடையான் நோன்பு, மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி என்று எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள்தான். இந்த மாதமானது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை அன்று பிறந்திருக்கிறது. குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை இந்த மாசி மாதம் பிறந்திருக்கிறது. அதனால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாசி மாதத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதமாவது கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாதம் வாழ்க்கையில் பெரிய நல்லது நடக்க வேண்டும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமையணும். மாசி 1ஆம் தேதி வியாழக்கிழமை குரு பகவானை நினைத்து வழிபட்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வர வியாழக்கிழமை கூட வழிபடலாம். வேளனன்று வழிபட்டால், குரு பகவானை நினைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும். அந்த குரு பகவானை வழிபட முறைகளை பார்ப்போமா? குரு பகவான் வழிபாடு என்றாலே அவருக்கு பிடித்த கருப்பு கொண்டை கடலை அவருக்கு பிடித்தது. குரு பகவானுக்கு கருப்பு கொண்டை கடலை தான் பிடிக்கும். அதில் மஞ்சள் நிறம் அல்லது மஞ்சள் நிறம் கடலை. ஆக மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொள்ளுங்கள். கருப்பு கொண்டை கடலையை வாங்கி கொள்ளுங்கள். வியாழனன்று காலையில் 108 கொண்டை கடலைகளை ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து, தட்சிணாமூர்த்தியின் திருவுருவப்படம் இருந்தால் அதற்கு மஞ்சள் நிற பூக்களை போடுங்கள். அந்த கொண்டை கடலையை அது பக்கத்தில் வைக்கணும். அந்த ஒரு கிண்ணத்தில் 108 கொண்டை கடலையை போட்டு ஊற வைக்கணும். தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் வைக்கணும். அப்படி தட்சிணாமூர்த்தி படம் இல்லையா, இந்த காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் மஞ்சள் நிற பூக்களை வைத்துவிட்டு தீபச்சுடர் தான் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் என நினைத்து கொள்ளுங்கள். அந்த காமாட்சி அம்மனோட தீபச்சுடர் தான் தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பகவான் அப்படின்னு நினச்சிக்கணும். குரு பகவானோட ஃபோட்டோ இல்லைன்னா உங்களுடைய பண கஷ்டம் என்ன, அது தீர வேண்டும் என்று பிரச்சனையை குரு பகவானிடம் மனதார சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த கருப்பு கொண்டை கடலைகளை எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வைத்து விட வேண்டும். வியாழனன்று காலையில் இந்த வேண்டுதலை வைத்துவிட்டு அந்த கொண்டை கடலைகளை தண்ணீர் போட்டு ஊற வைத்துவிட்டு அன்று மாலையே 6 மணிக்கு மஞ்சள் நிற நூலில் இந்த கருப்பு கொண்டை கடலைகளை கோர்த்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். பக்கத்தில் இல்லையா, பக்கத்து ஊர் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி, இல்லை 20 கிலோமீட்டர் தள்ளி தான் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கா, முதல்ல தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு எடுத்து போகணும். தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்க வேண்டிய கோயிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். தட்சிணாமூர்த்தி இந்த கொண்டை கடலையை மாலையை போட்டு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி தொடுத்து முடித்தால், மஞ்சள் நிற பிரசாதம் செய்து வைத்து மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி குரு பகவானுக்கு தானம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்தால் நல்லது. தட்சிணாமூர்த்தி பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருப்பார். சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் தனியாக இருக்கும். இந்த வழிபாட்டுக்கு அந்த தலத்திற்கு சென்று அவருக்கு இந்த கொண்டைக்கடலை மாலை பிரசாதம், மஞ்சள் நிற பிரசாதம், அது எலுமிச்சை சாதம் செஞ்சு படைக்கிறது ரொம்ப விசேஷம்.
அந்த மஞ்சள் நிற பிரசாதம், மஞ்சள் ஆடை இதெல்லாம் வாங்கி அந்த குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை வியாழனன்று, ஒவ்வொரு வியாழனன்றும் இந்த மாதத்தில், மாசி மாதம் முடிவதற்குள் செய்தால் நம்முடைய பண கஷ்டங்கள் தீரும். எல்லோருமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கி இருக்கின்றோம். யாருமே பணங்க கஷ்டம் இல்லைன்னு இல்லை. பெரிய கோடீஸ்வரனுக்கும் பண கஷ்டம் இருக்கும். கோடி கோடியாக வாங்கிட்டு இருந்தா கூட அவன் கடன் வாங்கியிருப்பான். அந்த பண கஷ்டம் கோடீஸ்வரனுக்கும் உண்டு, குடும்பஸ்தனுக்கும் உண்டு. அதனால் இதுபோல் யாராவது பண கஷ்டம் தீராமல் இருந்தால், இந்த பண கஷ்டத்தால் என்னால் ராத்திரியில் தூங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த குரு பகவான் பரிகாரத்தை செய்தால் இந்த பண கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பதற்கு அந்த தட்சிணாமூர்த்தி நிச்சயம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார். நல்லதொரு வழியை காண்பித்து கொடுப்பார். வழியை தான் காண்பிப்பார், அவரே எடுத்தாந்து பணத்தை கொடுத்துட மாட்டார். நமக்கு அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான வழியை கொடுப்பார். அது தட்சிணாமூர்த்தியை அனைவரும், அதனால் தட்சிணாமூர்த்தியை அனைவரும் இந்த வியாழனன்று, இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், இருக்கிறதுல 5 வாரம் வருதா, 5 வாரம்னா ஒரு வாரம் போயிடுச்சு, மீதி இருக்க 4 வாரங்களில் ஒரு வியாழக்கிழமை இந்த பரிகார பூஜையை செய்தால் நமது பண கஷ்டங்கள் தீரும். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.